ஹாய் கெஸ் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு எப்படி தோசை சுடலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கப் மாப்பிள்ளை சம்பா அரிசிக்கு 1 கப் இட்லி அரிசி சேர்த்து, அதுக்கு 1/2 கப் உளுந்து சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதை நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நைட்டோட நைட்டாக வச்சோன்னா காலையில் இந்த மாதிரி நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து இந்த பதத்துல இருக்குங்க. நல்ல கெட்டியா. அதுக்காக நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து, இந்த மாதிரி நல்ல தண்ணியா எடுத்துக்கிறேன். அப்பதான் நம்ம ரோஸ்ட் போடுறக்கு நல்லாருக்கும். அதுக்காக தான். தோசைக்கல் சூடானதும், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, இந்த மாதிரி ஊத்தி, சென்டர்ல மாவு குட்டா இருக்காத மாதிரி நம்ம நல்லா ரோஸ்ட்டா சுட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயோ, இல்ல நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணுமோ நீங்க போட்டு, இந்த மாரி க்ளோஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா சாஃப்ட்டா வரும். சாஃப்ட்டா தோசை வேணும்னு நெனைக்கிறவங்களுக்கு நீங்க இப்படியே குடுத்துறலாம். ரோஸ்ட் மாதிரி வேணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தோசைய திருப்பி போட்டு 2 நிமிஷம் விட்டீங்கன்னா, நல்ல முருகலான மாப்பிள்ளை சம்பா அரிசி தோசை ரெடி ஆயிடும். இது கூட எந்த சட்னி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை காய்ஸ்.